மேசம் ராசி. உழைப்பு மொத்தமும் போச்சு, எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு தெம்பு கூட கிடையாது. ஒரு மாதிரி வெறுப்பாக போச்சுமா வாழ்க்கை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மேஷத்தை நாம் ஏமாளி அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தவா, இல்லை எல்லாரையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு தூய உள்ளம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தவா? ஆனால் மேஷத்தினுடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா? மூக்குக்கு மேலே கோபம் அப்படிங்கிறது வருங்க. ஆனால் அன்புக்கு அடங்கி போவாங்க. இவங்களை எதிர்த்தா யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது. ஆனால் எதிரிகள் கூட பாசத்தை காட்டி பகைமை பாராட்டிட்டீங்க அப்படின்னா இவங்களை தூக்கி சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு. இப்படி தான். ஸோ ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி செயல்படுத்தக்கூடியவங்க இந்த மேசம் ராசிக்காரர்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களை வந்துட்டு நாம் ஏமாற்றணும், இவங்களை வந்துட்டு ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா நீங்கள் பாசத்தை கொண்டு போனான்னா ஏமாத்திடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். இதான் இவங்களுடைய ஒரு வீக்னஸாகவே இருக்கும். ஆனால் இந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் சரி எதுலேயும் சரி முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்கு உசுரை கொடுத்து வேலையை பார்ப்பாங்க. துணிச்சல் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. எந்ததொரு முடிவும் வேகமாக எடுத்து செயல்படக்கூடியவங்க. அதே சமயம் தெளிவான முடிவெடுக்க தெரியாது. அப்படியே முடிவெடுத்தாலும் அதில் உறுதியாக இருக்க தெரியாது. அதே மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா, அந்த அநீதி நடக்குது அப்படின்னா மூக்குக்கு மேலே கோபம் வரும். தவறை தட்டி கேட்பாங்க. இந்த கோபம் தான் மேஷம் ராசி. ஸோ இவங்களுடைய பலமும் இதுதான், பலவீனமும் இதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யார் என்ன அப்படி சொல்லிட்டு தெரியலனா கூட ஈஸியாக நம்பிடுவாங்க, நெருங்கி பழகிடுவாங்க. தாங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவாங்க. எங்கள் மேசம் ராசி யாராச்சும் ஒருத்தரை சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்களுக்காக ஒரு பேங்கில் ஒரு 10,000 சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு 10 பைசா இருக்காதுங்க. எல்லாத்தையுமே செய்ய துணிஞ்சவங்க தான். பட் இருந்தால் இவங்களால முடியாத ஒரு காரியங்கிறது ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக செஞ்சுருவாங்க. தனக்குன்னு சுயமாக சிந்தித்து செயல்பட தெரியாது. ஆனால் மற்றவங்களுக்காக நீங்கள் யோசிக்க சொன்னால், செயல்பட சொன்னால் வேறு மாதிரி யோசிப்பாங்க, திட்டமிட்டு செயல்படுவாங்க. ரொம்ப ஒழுக்கமானவங்க, மனிதநேயம் கொண்டவங்க, இரக்க குணம் கொண்டவங்க, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க, தர்மத்தில் தலை சிறந்தவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டுறதில்ல. மேஷம் தாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்குன்னு தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி அறநெறியில் வாழக்கூடியவங்க, தெய்வத்துக்கு இணையானவங்க. இப்பேற்பட்ட உயர்ந்த குணநலன்களுக்கு உரியவர்களாக வலம் வரக்கூடிய இந்த மேஷத்திற்கு ஏம்மா இந்த இவ்வளோ ஒரு கஷ்டம், எனக்கு பதிலை சொல்லு, நீ சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிப்பா சதா நேரமும் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை அப்படிங்கிறது அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நான் அப்படி என்ன தான்ப்பா தப்பு பண்ணிட்டேன், முன்ன ஜென்மத்தில் பாவம் பண்ணனா, இல்லை என்னை பெற்றவங்க இல்லை முன்னோர்கள் ஏதாவது பாவம் பண்ணிட்டாங்களா, இல்லை நான் தான் இடிச்சவாய் அப்படி சொல்லிட்டு இந்த கடவுள் வந்துட்டு என்னை கண்டபடி கிரிக்கிட்டாரா, எப்போ தான் நான் வந்துட்டு நல்லா இருக்க போகிறேன். இப்படி மேஷராசி என்கிட்ட வந்துட்டு சண்டைக்கு வந்தாலே தவறு கிடையாதுங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவங்க இவங்க. அந்த தெய்வத்துக்கிட்டே வந்துட்டு தட்டி கேட்கலாம், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னுடைய பிறவி தப்பா, இல்லை நான் வாழ்ந்தது தப்பா, இல்லை என்னோடய ஒழுக்கங்கள் தப்பா, கேள்வி அப்படிங்கிறது கேட்கலாம்.
ஆனால் கடவுள் வந்துட்டு ஒரு விதத்தில் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மேஷத்திற்கு இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது ஆகாது. உங்களுக்காக நானும் அந்த கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். அந்த பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரி தான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரக்கூடிய 2000 ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு வீடு தேடி ஒரு நபரை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுக்க போகிறாங்க. அந்த நபரால் நடக்காத ஒன்று நடக்க போகுது. மேஷம் உடனே இது பண்ணணும். அது சரி, நடக்காத ஒன்றா, சரி ஓகே, இதை விட கஷ்டம் ஏதாவது வரப்போதா அப்படின்னா, இத்தனை நாளாக கஷ்டம் இருந்துச்சு இல்லைங்களா, இத்தனை நாளாக உங்கள் வீட்டில் சந்தோஷம் இல்லை இல்லைங்களா, உங்கள் மனசுக்கு நிம்மதி இல்லை இல்லைங்களா, அதிர்ஷ்டமும் ஏதாவது ஒன்று இருந்துச்சா, அது எல்லாமே இல்லைன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது எல்லாமே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நடக்காத ஒன்று நடக்க போகுது. ஒட்டு மொத்தமாக ஒரே விஷயந்தாங்க. ஒரு காமெடியில் கூட சொல்லுவாங்கள்ல, ஒரே ஒரு மாத்திரை சார் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகிடும். அப்படி தான் இந்த ஒரே ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டம், கவலை, சங்கடமாக இருக்கட்டும், சலிப்பாக இருக்கட்டும், எல்லாமே விலக போகுதுங்க. அப்படி யாருப்பா அந்த நபர்? அதுவும் மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதத்தில் இருந்து என்னை எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாரா, என்னை தேடி வரப்போகிறாரா அப்படின்னா, ஆமாங்க, அது நவ கிரகங்களில் முழு சுபகிரகம், நல்லதை மட்டுமே செய்ய தெரிஞ்ச ஒரு குரு தாங்க உங்களை தேடி வரக்கூடிய அந்த நபர். அந்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குருவினால் மேஷத்திற்கு கோடான கோடி நன்மைகள் அப்படிங்கிறது விளைய போகின்றது. கோடான கோடியா? சரி ஓகே, ஆமாம், அது என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்துடலாங்க. இப்போது இந்த குருவினால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பெருசாக ஏதாவது கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊதிய உயர்வு கிடைக்கும், விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கைகூடி வரும். இப்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய 14/5/2025 குரு பயிற்சி அப்படிங்கிறது மேஷம் ராசிக்கு அதிர்ஷ்டகரமாக தாங்க இருந்திருக்கும். அது இந்த வருஷத்தில் குரு பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 11/5/2025 அன்னைக்கும், திருக்கணிதத்தின்படி 14/5/2025 அன்னைக்கும் பயிற்சி அப்படிங்கிறது நடைபெற போகுது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரிஷப ராசியில் இருந்து விலகி மிதுனம் ராசிக்கு போகிறாரு. மிதுனம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய நட்பு கிரகமான புதன் பகவானுடைய வீடு. குருவால் அதிர்ஷ்டமும் அவர் போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது புத்தி. ஸோ இதனால் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளுமே ஈஸியாக தீர்வு காண முடியுங்க அவங்களால. ஸோ இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது பலமான ஒரு வீடாக இருக்குது. குருவினுடைய பார்வைக்கு பலம் அப்படிங்கிறது அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இடம். 5ஆம் பார்வையாக துலாம் ராசியிலும், 7ஆம் பார்வையாக தனுசு ராசியையும், 9ஆம் பார்வையால் கும்பம் ராசியையும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பதியுது. எந்த ஒரு அடிப்படையில் சனி பகவான், ராகு, கேது இவங்களுடைய பெயர்ச்சியும் ஏற்பட்டுள்ள கிரகசார மாற்றங்களுடைய அடிப்படையிலையுமே 12 ராசிகளுக்குமே மாற்றம் அப்படிங்கிறது வரும். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் மேஷத்திற்கு ராகு, கேது, சனி பகவான் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஓகேங்களா, மேஷத்திற்கு குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக அந்த 2 கிரகங்களுக்குமே ஒரு பட்டையை போட்டு விடுறாரு. ஸோ தூரப்போ ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா. ஸோ மேஷம் ராசிக்கு வரக்கூடிய காலகட்டம், 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போது 3ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 5, 7, 9ஆம் பார்வையால் ராசிக்கு முறையே 7, 9, 11ஆம் இடத்துல பார்வை பதியுது. ஸோ இந்த ஒரு அடிப்படையில் இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது சகல விதங்கள்லையும் சந்தோஷத்தை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அதே சமயம் சோம்பலை உதர்வதும், தினம்தோறும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சி செய்கிறதும் சிறப்பான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத இன்னும் தொடர்ந்து நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. ஸோ ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அலுவலகத்தில் வேலைக்கு போகிறீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களோ பெண்களோ, இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கி பல விதங்களில் நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்பட தொடங்குங்க. யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் வீண் பழி ஏற்ற நிலையில் மாற்றம் வரும். போன காலகட்டத்தில் முன்னாடி சொன்னது தான், நீங்கள் செஞ்ச உழைப்புக்கான அந்த ஊதியம் அப்படிங்கிறத மற்றவங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் கடினமாக உழைச்சிருப்பீங்க, அதுக்கான அங்கீகாரத்தை வேற ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் தண்டாவுக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்கள் சங்கடங்களையும் தண்டனைகளும் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே மாறுது. உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வீண் பழி அவங்க போட்டவங்களே ஒத்துப்பாங்க. இல்லை நான் தான் இவர் மேலே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மதிப்பு மரியாதை
சாதாரணமாக இருக்கிறத விட பல மடங்கு உயரப்போகுதுங்க. ஏன் அப்படின்னா, இத்தனை காலமாக செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க இல்லைங்களா? செய்யாத தப்புக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லைங்களா? இனி கிடையாது. உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாமே இனி உங்களை உயர்ந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே போல் மேல் அதிகாரிகளால் உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது உணரப்படும். இழந்த பெருமைகள் அப்படிங்கிறது திரும்ப கிடைக்கும். இது வரைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. வேலை தான்ப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நிரந்தரமான வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிரந்தரமான வேலை நிச்சயமுங்க. வேலை வாய்ப்பு கட்டாயமாக கிட்டுங்க. தடைப்பட்ட ஊதிய உயர்வு, இடமாற்றம், பதவி உயர்வுகள் எல்லாமே கைக்கூடி வருங்க. சிலருக்கு வந்துட்டு புதிய பணி மாறுதல்கள் என்பது ஏற்படும். உயர்வுகளும் பெருமைகளும் வந்து சேருங்க. இதோட வீட்டில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது மலரும். வாழ்க்கை துணைக்கிட்ட அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகமாகும். சுப காரியங்கள் எல்லாமே சுமூகமாக கைக்கூடி வரும். வீடு வாங்க, மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். விலை உயர்ந்த ஆபரணங்களை இரவல் வாங்குறதும் கூடாது, கொடுக்கறதும் கூடாது. இதை மட்டும் மேஷம் எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாத விஷயமாக எழுதி வச்சுக்கோங்க. அதே போல் வாரிசுகள் கிட்ட, அதாவது வீண் கடுமை அப்படிங்கிறது காட்டாதீங்க. செய்யக்கூடிய தொழிலில் சீரான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். புதிய முயற்சிகளில் அவசரம் கூடாது. இதுவுமே நீங்கள் குறித்து வச்சுக்கக்கூடிய ஒரு இடம். இது வந்துட்டு தொழில் செய்கிறவங்க தான் பண்ணக்கூடாதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. 6 வயதில் இருந்து 60 வயது வரைக்கும் மேஷம் ராசியினுடைய ஒவ்வொரு நட்சத்திரமும் அவசரப்படக்கூடாது. பொருளை யார்கிட்டையும் வாங்குறதோ கொடுக்கறதோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி வங்கி கடன்களை முறையாக திருப்பி செலுத்துவது ரொம்ப முறையாக முக்கியம். அதுக்கேற்ற கடன் பண வரவு, அதே மாதிரி கடனை முதல்ல அரைச்சிடுங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு பெருமைகள் கிடைக்கும். அதே போல் வார்த்தைகளில் நிதானம் முக்கியம். அரசியல்வாதிகளை இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கொடுக்கறதும் சரி, நீங்கள் ஜாமீன் வாங்குறதும் சரிங்க, பண்ணவே கூடாதுங்க. சரிங்களா? அதே மாதிரி அரசாங்க பணிகளில் இருக்கிறவங்க நிதானத்தை கடைப்பிடிச்சிக்கணுங்க. ஏற்றம் அப்படிங்கிறது வரும். சில நேரங்களில் சிலருக்கு மட்டும் சொல்கிறேன், கொஞ்சம் கர்வம் அப்படிங்கிறது தலை தூக்கும். தயவு செஞ்சு அதுக்கு வந்து இடம் கொடுத்துடாதீங்க, அதை தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு குறித்து வச்சுக்கோங்க. என்ன தான் நேரம் காலம் நமக்கு நல்லதாக இருந்தாலும் இந்த ஒரு சமயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இதுவே வந்துட்டு சினிமா, நாடகம், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வர தொடங்குங்க. இந்த ஒரு சமயத்தில் சஞ்சலம் சபலம் இதை வந்துட்டு தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்பில் முழு கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை தாண்டி மேஷம் அப்படிங்கிறவங்க ஒரு 2 விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது. அவசரம் அப்படிங்கிறத காட்டக்கூடாது, அலட்சியம் அப்படிங்கிறது காட்டக்கூடாது. இதை வந்துட்டு நான் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இதை வந்துட்டு ரொம்ப பர்டிகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேன்மை அப்படிங்கிறது இருந்தாலும் நரம்பு சம்மந்தப்பட்ட, கண் சம்மந்தப்பட்ட, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை. அதே போல் வண்டி வாகனத்தை இயக்கும்போது நிதானம் அப்படிங்கிறது தேவைங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு புதன்கிழமை சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வழிபாடு அப்படிங்கிறது வைங்க. அதே போல் அனுதினமும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல்கள் 40, 59, 75 இந்ததொரு பாடல்களை கேட்குறதும் நல்லது. நீங்கள் அதை வந்துட்டு படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். சரி, இதை தாண்டி குரு யார், குருவால் இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும்? குருவை பொறுத்த வரைக்கும் யாருங்க? தனக்காரகன். ஜோதிட சாஸ்திரத்தின்படி அவர் தனக்காரகன் தான். ஒருத்தவங்களுக்கு பண கஷ்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா குருவினுடைய அமைப்பு எங்கே இருக்குது, அவங்களுடைய பார்வை எங்கே இருக்குது, ஏன் பணத்தில் இவ்வளோ தடை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான ஒரு கிரகம். ஸோ தனம் பணம் ஒருத்தருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குது. ஸோ அதே போல் சுக்கிரன் சுகபோகத்துக்கு காரகமானவர். சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருந்தால், குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா பெரிய அளவில் இருக்கும். நீங்கள் கையிலலாம் வைக்க முடியாது, பேங்க்கில் தான் கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கணும் அந்த அளவுக்கு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு குரு பயிற்சியால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் பிரகாசிக்க போகுது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது வாக்கிய வீட்டை பார்க்கக்கூடிய இடம். இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அப்படிங்கிறது அதிகம். 7, 9, 11 இந்த இடம் அப்படிங்கிறது தன லாபத்தை அதிகமாக தரக்கூடிய ஒரு இடம். ஸோ பெரியதொரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உங்கள் ராசிநாதன் நீச்ச பங்கம் அடைஞ்சிருந்தாலும் நான் முன்னாடியே சொன்னது தான், நவ கிரகங்களில் மற்ற 8 பேருமே உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பை முழுவதுமாக குரு பகவான் கொடுக்குறாருங்க.
ஸோ என்னதான் 3ஆம் இடம் அப்படிங்கிறது பெரிய இடம் இல்லை, சோதனைக்குரிய இடமாக இருந்தாலும் உங்களுக்கு அது விதிவிலக்காக வந்து செயல்படுங்க. ஸோ பாக்கியாதிபதியாக குரு பகவான் உங்கள் பாக்கிய வீட்டை பார்ப்பதனால கடந்த காலகட்டங்களில் எந்ததொரு பாக்கியத்தை நீங்கள் அனுபவித்த தடை, தாமதம், கஷ்டம், நஷ்டம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு 85% மேலே கிட்டத்தட்ட 90% 100க்கு உங்களுக்கு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாருங்க. திருமணம் ஆகலையா, திருமணம் அப்படிங்கிறதே கை கொடுக்கும். காதல் முடிஞ்சு போச்சு, ஆனால் அந்த பழைய காதல் அப்படிங்கிறது இப்போ திருமணத்துக்கு நிச்சயத்தமாகும். பிரிந்த கணவன் மனைவி திரும்பவும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான யோகம் இருக்குது. தாமதமான திருமணங்கள் இப்போ நடக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் இப்போ நடக்கும். வாகன சேர்க்கை உண்டாகுது. லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வேலை, உத்தியோகம், வியாபாரம், தொழில்னு எல்லாம் அருமையான முன்னேற்றமாக இருக்குது. லாபத்துக்கு குறையவே இல்லைங்க. என்ன தான் சனி பகவான் உங்களுக்கு செலவு அப்படிங்கிறத அதிகரித்து கொடுத்தாலும் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏன்ப்பா அந்த பையனை போயிட்டு செலவு பண்ண வைக்கிறியே, எவ்வளோ செலவு பண்ணால் 100 செலவு பண்ணியா, இந்த 10,000 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குரு கொடுப்பாரு. சனி கெடுக்க குரு கொடுப்பாரு. சனி பகவானுக்கு அடுத்தபடியாக யார் நமக்கு வந்துட்டு பயமுட்டுவார் அப்படின்னா ராகு பகவான். ராகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா 11ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வையும் அங்கே தான் இருக்குது. ஸோ இதனால் போட்டி பந்தயங்களில், சவால்களில் உங்களை வெற்றி பெற வைப்பார். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், ராகுக்கு என்ன குணம் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவர். ஸோ குருவினுடைய பார்வை வர்றதுனால குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா முழுவதும் நல்லது பண்ணக்கூடியவர். அவர் கூட சேர்ந்துக்கிட்டு குரு 10,000 கொடுத்தா நம்மளுடைய ராகு 1,00,000 கொடுப்பாருங்க. ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது? கணக்கு வழக்கு பார்க்காது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் ராகு செயல்பட போகிறாருங்க. எடுத்தது ஒரு காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். ஜெயம் அப்படிங்கிறது உண்டாகும். நிம்மதி என்பது உண்டாகும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக மேஷம் ராசிக்கு எழுதப்பட்டு விட்டதுங்க. ஸோ சதா சர்வ காலமும் உழைப்பை போட்டு ஒன்றும் முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இனிமே எல்லாமே சரியாகுதுங்க. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், தயக்கங்கள் எல்லாமே நீங்கி தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட சிறப்பாக வலம் வர போகிறீங்க. சமுதாயத்தில் செல்வம் அப்படிங்கிறது கூடும். நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுங்க. ஸோ திட்டவட்டமாக யோசித்து முடிவெடுக்க போகிறீங்க. எத்தனை நாளாக ஒரு 8 வச்சா ஒரு 10 8 சறுக்கும். இனிமேல் ஒரு 8 வைங்க, 100 அடி முன்னாடி போய் நிற்பீங்க. ஸோ குருவினால் திடீர் யோகம், பண வரவு, வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது உண்டுங்க. கோர்ட்டு கேஸு வழக்குகளில் வெற்றி உண்டு. ஏன் கோவில் கும்பாபிஷேகத்தை கூட நீங்கள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு யோக நிலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேலே பணவரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கிறதுனால புதுசாக ஒரு வீட்டுக்கு 2 வீடு வாங்குறது, நிறைய மனைகளை வாங்கி போடக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வெளிநாட்டு பயணம் போட்டு வருவீங்க. அனைத்துலேயும் சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து சேரும். வெற்றிகளும் வந்து சேருங்க. பிள்ளைகளாலேயும் உங்களுக்கு பெருமை உண்டு. இதுதான் அதுதான் அப்படிலாம் கிடையாதுங்க. என்ன வேலை செஞ்சாலும் சரி, கூலி வேலை செய்கிறீங்களா, இல்லை குபேரன் மாதிரி பல கோடிகளை வந்துட்டு டர்ன் ஓவர் பண்ணுறீங்களா, ஸோ இல்லை வியாபாரம் பண்ணுறீங்களா, இல்லை உத்தியோகம் பார்க்குறீங்களா, இல்லை ஐடி துறையில் இருக்கிறீங்களா, எந்ததொரு துறைகளில் வேணாலும் இருங்க. என்ன வேலை வேணாலும் செய்யுங்க. உங்களுடைய தகுதி என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுடைய தராதரம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். 6 வயதில் இருந்து 80 வயது வரை வேணாலும் இருந்துட்டு போங்க. பெண்களோ ஆண்களோ, இருக்கப்பட்டவங்களோ இல்லை இல்லாதவங்களோ. ஸோ குறிப்பாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக மாறும். இப்போது ஒரு எறும்புக்கு எவ்வளோ சாப்பாடு அப்படிங்கிறது தேவை, அந்தளவுக்கு சாப்பாடு கிடைச்சா அதுக்கு பெருசு. ஒரு யானைக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு தேவை, அந்த அளவுக்கு அதுக்கு சாப்பாடு கிடைச்சா பெருசு. அந்த மாதிரி மேஷம் ராசியினுடைய எல்லாருக்குமே உங்களுக்கு நிறைவை தரக்கூடிய ஒரு அளவுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது வளரும். மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். செல்வ செழிப்போட, நிறைந்த ஆரோக்கியத்தோட, நீடித்த ஒரு ஆரோக்கியத்தோட ஆயுளோட இருக்க போகிறீங்க. போதுமடா கஷ்டம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு இந்த குரு பகவான். ஒட்டு மொத்தமாக இந்த மேஷம் ராசி குரு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா? இந்த அதிர்ஷ்டம் நிரந்தரமாக நிலச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வீட்டில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் சிவ குடும்பத்துடைய படத்தை வச்சு அனுதினமும் காலை மாலை விளக்கேற்றி வழிபாடுங்கிறது செய்யுங்க. அதே மாதிரி பிரதோஷ நேரங்களில் நந்தீஸ்வரர் பதிகம் அப்படிங்கிறது பாடி நந்திய பெருமானையும் சிவபெருமானையும் உமையாலையும் வழிபாடு செய்வதனால நல்லது மட்டுமே நடக்குங்க. நிரந்தரமான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் சுபிச்சம் என்பது உண்டாகும். செல்வ செழிப்பு அப்படிங்கிறது பர்டிகுலராக மேலோங்கும். குடும்பத்தினுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும். எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு அந்த உயர்வு அப்படிங்கிறது உண்டுங்க. இதோட
நட்சத்திரங்களுக்கு என்ன மாதிரியான குரு வந்துட்டு பலன் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரம் குருவினுடைய பார்வையினால் நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகுது. பரணி நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தால் பெரிய அளவில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. 3வதாக கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் நல்ல நேரம் வந்துருச்சுங்க உங்களுக்கு. ஸோ இதை தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு அப்படின்னா, கடைசியாக இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் அனுதினமும் அதிகாலையில் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் அப்படிங்கிறது கூடும். அடுத்ததாக பரணி நட்சத்திரம் அனுதினமும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் பல மடங்கு அதிகமாகுங்க. அடுத்து முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அனுதினமும் கற்பக விநாயக பெருமானை வழிபாடு செய்ய நினச்சது எல்லாமே நடந்தேறுங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க, மதிப்பெண் அடிப்படையில் 100க்கு 90% இல்லை 95% குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய குதூகலத்துக்கு பயிற்சியாக தான் வந்திருக்கு. பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு முறை தான் கதவை தட்டும். குருவினுடைய அமைப்பு உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.